தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, சூப்பரான ஒரு ஹெர்பல் ஷாம்பு வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஹெர்பல் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு தான் நான் வந்து உட்காந்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த மாதிரி ஷாம்புல வந்து நமக்கு ரொம்ப வந்து நுரை வரும். ஸோ இதில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு நுரை வந்து வராது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நுரை வந்து வரும். நம்ம வந்து குளிச்சதுக்கு அப்புறம் முடி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சீவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து திருப்தியாக இருக்கும். எனக்குமே அந்த மாதிரி தான் நல்ல ஒரு ஃபீலிங் கிடச்சிருக்கு. அதாவது நமக்கு வந்து ஹேர் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து தோணுது. இந்த பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும். இல்லை அந்த ஆலோவேரா ஜெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு செடி இருக்குது வீட்டில் அப்படின்னு நம்ம அதுலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷாம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஷாம்பு வந்து செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீகைக்காய் தான். இது வந்து நான் வந்து 1/2 கிலோ வந்து வாங்கியிருக்கேன், 1/2 kg வந்து வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம முழுசாக அப்படியே தூக்கி போடக்கூடாது, சும்மா லைட்டாக வந்து தள்ளிக்கோங்க. தள்ளினீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விதைகள் வந்து உங்களுக்கு தனியாக வந்து வரும், கருப்பு கலரில் இருக்கும். அந்த விதைகளெல்லாம் நம்ம தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய சீகைக்காய் மேலே நம்ம வந்து பொடி செய்கிறதுக்கு எடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி தள்ளும்போது பார்த்தீங்கன்னா அது கூட சைஸ் கொஞ்சம் சின்ன சின்னதாக பொடியாக வந்துடும். ஸோ மிக்சியில் பொடிக்கிறதுக்கு நமக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கோம். சின்ன சின்ன துண்டுகளாக தான் இருக்குது. விதைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக இருக்குது பாருங்கள், கருப்பு கலரில். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 கப் அளவுக்கு விதைகள் மட்டுமே வந்திருக்கு. ஸோ விதைகளை நம்ம நீக்கிக்கிட்டு விதைகள் இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய சீகைக்காய் மட்டும் நம்ம வந்து பொடி செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ரெண்டாவது பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க, சோப்பு நட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீத்தான்னு சொல்லுவாங்க, பல பேர்களில் சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும், நமக்கு நல்லா வந்து நுரை வரும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து பயன்படுத்தக்கூடாது. நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இதையுமே உடச்சிட்டு இதுக்கு உள்ளாடி இருக்க விதையை வந்து நம்ம தனியாக நீக்கிடலாம். இந்த மாதிரி சும்மா நீங்கள் போட்டுட்டு மெதுவாக வந்து மேலே வந்து தட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த விதைகள் வந்து தனியாக வந்து வந்துடும். நம்ம வந்து எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுடர் தான் பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா தான் அதில் ஷாம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் இது தண்ணியில் எதுவுமே ஊற வைக்கவே இல்லை, ஸோ அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விதைகள் எல்லாம் நம்ம தனியாக எடுத்துட்டோம். அந்த பூந்தி கொட்டையோட அந்த அவுட்டர் கவர் மட்டும்தான் நமக்கு தேவை, அது வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதையுமே திரும்ப வந்து நம்ம ஒரு தடவை நல்லா வந்து கொஞ்சம் கல் வச்சு தள்ளி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் மிக்சியில் பொடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காய் தான். இது வந்து உங்களுக்கு வீட்டிலே நீங்கள் நெல்லிக்காய் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து சீவி வச்சு காய வச்சு எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். இது வந்து கடையில் வாங்கும்போது முழுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள் செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ கூட உங்கள் வீட்டில் வந்து செடி இருக்குது அப்படின்னா அந்த பூக்களை பறித்து நீங்கள் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காயணும், இந்த மாதிரி தொட்டோம்னா அப்படியே பொடிஞ்சு போகணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறமா கடைசியாக சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா ஆலோவேரா. இது வீட்டில் இருக்கக்கூடிய ஆலோவேரா எடுக்கிறீங்கன்னா உடனே டைரெக்டாக எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அதில் ஒரு மஞ்சள் தண்ணி இருக்கும், அது ஃபுல்லாக போனதுக்கப்புறம் பயன்படுத்திக்கணும். இப்போ நம்ம வந்து எல்லாமே பவுடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்து சீகைக்காய் வந்து பவுடர் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு ஜாரில் எடுக்கும்போது ஜார் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது, ஒரு அரை ஜாரை விட கொஞ்சம் கீழே இருக்கிறது மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கட்டாயமாக மாஸ்க் போட்டுட்டு பவுடர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த தூள் வந்து நம்மளோட மூக்கில் போயிட்டு நமக்கு அலர்ஜி மாதிரி வந்து ஒரு மாதிரி தும்மல் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து பொடிக்கிறீங்கன்னா எல்லா பொருளுமே ஒரே அடியாக கொடுத்து கூட பொடிச்சிக்கலாம். வீட்டில் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொன்றுமே நீங்கள் தனித்தனியாக பொடிச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஃபில்டர் பண்ணி டைரெக்டாக தான் அதில் வந்து நான் ஷாம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக எனக்கு வந்து ரொம்ப நைஸான பவுடர் வேணும், அதனால நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் இதை காய்ச்சி வடிகட்டி அந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண வேண்டிய தேவை வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே சீகைக்காய் மட்டும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி முடிச்சிருக்கோம், தனித்தனியாக தான் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது பூந்தி கொட்டை சொன்னேன்ல, சோப்பு நட் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இதுவுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து உடச்சி நல்லா கல் வச்சு தள்ளிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து மிக்ஸி ஜார் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதையும் நம்ம நல்லா பவுடர் பண்ணிட்டோம். திரும்பவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த சோப்பு நட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம பண்ணி எடுக்கும்போது கொஞ்சமாக ஒட்டுற தன்மையில் இருக்கும். ஸோ கொஞ்சம் அதை பொடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம செய்யக்கூடியது செம்பருத்தி பூ. அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பவுடர் ஆயிடும், ஏன்னா நல்லா காஞ்ச பூவாக இருக்கணும். காயாமல் இருந்துச்சு அப்படின்னா சரியாக பவுடர் வந்து ஆகாது. ஸோ இதையும் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு பவுடர் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுவுமே நம்ம மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறமா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் பவுடர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதையும் நம்ம ஃபில்டர் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2-3 மெத்தடில் நம்ம வந்து பண்ணலாம். நான் வந்து ஒரு மெத்தட் வந்து பண்ணுறேன், இன்னும் 2-3 மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் கடைசி என்னென்ன மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ கடைசி நம்ம வந்து நெல்லிக்காய் வந்து பவுடர் பண்ண போகிறோம். இதுவுமே நம்ம கொஞ்சமாக கல் வச்சு நல்லா தள்ளிட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல நைஸான பவுடர் வந்து வந்திருக்கு, ரெடி ஆகிட்டு. ஸோ இதையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம கடைசியை வந்து நல்லா வந்து கலந்துக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் நம்ம வந்து பவுடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்லா கலந்துக்கணும். நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து பண்ணுறீங்கன்னா மொத்தமாக எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பவுடர் பண்ண கொடுத்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஃபில்டர்லாம் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறது அப்படின்னா கட்டாயமாக மிக்ஸி ஜாரில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பவுடர் கிடைக்கும். நமக்கு தேவையான ஒரு ஜாரில் ஏதாவது நம்ம வந்து கொஞ்சமாக முதல்ல போட்டு வச்சுட்டு
மிச்சம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய டப்பாவில் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் ஏதாவது போட்டு விட்ருங்க. ரொம்ப காலம் நமக்கு இருக்கும், வேணா 1 வருஷம் அந்த மாதிரி கூட நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதனால டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே போட்டு விட்ருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னா, இதை நான் வந்து இப்போ டைரெக்டாக இதில் வந்து ஆலோவேரா ஜெல் அது மாதிரி கலந்து நான் பயன்படுத்த போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டைரெக்டாக போட பிடிக்கல அப்படின்னா இதில் நீங்கள் தண்ணி கலந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த தண்ணியில் நீங்கள் ஜெல் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் தண்ணி கலந்துட்டு அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து அதில் வருமில்ல அந்த தண்ணி, அதுக்கு கூட நீங்கள் ஜெல் கலந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வந்து எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, வசதியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அதை வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து நார்மல் அப்படியே பயன்படுத்தினாலும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து குளிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி தூள் மாதிரி இருந்தாலும் நம்ம தண்ணி போட்டு நல்லா தலையை அலசி விட்டோம்னா அப்படியே வந்து போயிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே ஒரு பாட்டில் நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்மளோட ஷாம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெல் வந்து எடுத்துருக்கோம். இந்த ஜெல் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி செடியிலேருந்து எடுத்த உடனே அப்படியே பயன்படுத்தக்கூடாது. அந்த மஞ்சள் கலர் தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கடையில் வாங்கக்கூடிய ஜெல்லுனா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும், தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் டைரெக்டாக பொடியை போட்டு நீங்கள் சும்மாவே ஸ்பூன் வச்சு கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட ஷாம்பு வந்து ரெடி ஆயிரும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பவுடர் நம்ம போட்டுட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகாது. இந்த பொடி வந்து போடுறது பார்த்திங்கன்னா உங்களோட தலைமுடிக்கு எவ்வளவு வந்து வேணும், அதாவது உங்களோட தலைமுடி நல்ல நீளமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய பொடி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் குட்டியாக வந்து கட் பண்ணி விட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொடியை நமக்கு வந்து போதும். இந்த மாதிரி நீங்கள் சும்மா மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த ஜெல் வந்து பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக இருக்குது, நம்ம வீட்டிலேருந்தே பயன்படுத்துறது, அதனால நம்ம இந்த மாதிரி கலக்கும்போது நமக்கு வந்து சரியாக வராது. ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல நுரை வந்து சூப்பரான ஷாம்பு வந்து ரெடியாக இருக்குது. நம்மளோட ஆலோவேரா எல்லாம் கலந்த ஒரு ஷாம்பு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். நான் உங்களுக்கு வந்து என்னோட கையில் வந்து அதை தேய்ச்சி எந்த அளவு நுரை வருது அப்படிங்கிறது காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதுலேயே வந்து நிறைய நுரை வந்து இருக்குது, பார்த்தா வந்து தெரியும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் பண்ணுறது ஒரு சில பேருக்கு அது வந்து நுரன்னு இருக்கும், தள்ளி தேய்க்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜெல் வந்து கலந்துக்கோங்க. சாதாரணமாக இந்த பொடியை எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி கலந்து அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் ஜெல் கலந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பொடியை வந்து நீங்கள் தண்ணி கலந்து நல்லா வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சி அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து அதில் நீங்கள் ஜெல் கலந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து கட்டாயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு தலைமுடிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவு அந்த ஷாம்பு வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி விட்ட உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நுரை வந்து வர்றது. இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அதில் நான் கை காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு நுரை வந்திருக்குன்னு. பட் கடையில் வாங்குகிற ஷாம்பு அளவுக்கு நமக்கு வந்து வராது, மற்றபடி வந்து ஓகே தான். ஸோ உங்கள் வீட்லேயும் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட முடிக்கு வந்து கட்டாயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டிப் தான் இது. இந்த ஷாம்பு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.